ஹாய் வியூவர்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மாஃபி மாங்னா. மாஃபி அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு அப்படிங்கிறது அர்த்தம். மாங்னா அப்படின்னா கேட்டல் அப்படிங்கிறது அர்த்தம். ஏற்கனவே பூச், சுன் அப்படிங்கிற வார்த்தைகளும் கேட்டல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 வார்த்தைக்கும் இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காதால் ஒரு ஒலியை கேட்குறதா இருந்தால் அதுக்கு சுன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். மற்றவங்களை கேள்வி கேட்கும் போது பூச் அப்படிங்கிற வார்த்தையும், ஒருத்தர்கிட்ட பணிவாக ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது இல்லை மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மாங்னா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். மாஃபி அப்படின்னா மன்னிப்பு, மாங்னா அப்படின்னா கேட்டல். ஸோ மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் माफ़ी मांगना, माफ़ी मांगना. अब हमारा पहला सेंटेंस, माफ़ कीजिए, माफ़ कीजिए. மன்னிக்கவும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா மாஃப் கீஜியே அல்லது ஷமா கீஜியே, ஷமா கீஜியே அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். अब हमारा दूसरा सेंटेंस, मुझे, मुझे या मुझको, मुझको ரெண்டுத்துக்குமே என்னை அப்படிங்கிறது தான் அர்த்தம். என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா मुझे माफ़ कीजिए, मुझे माफ़ कीजिए या मुझको माफ़ कीजिए, मुझको माफ़ कीजिए அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அடுத்த சென்டென்ஸ், தேர் हो गई, தேர் हो गई. ஸோ தேர் हो गई அப்படின்னு சொன்னிங்கன்னா தாமதம் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். லேட் ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா தேர் हो गई, मुझे माफ़ कीजिए, தேர் हो गई, मुझे माफ़ कीजिए அப்படின்னு சொல்லலாம். अगला सेंटेंस, मेरी गलती के लिए, मेरी गलती के लिए. मेरी गलती அப்படின்னா என்னுடைய தவறு, கேலியே அப்படின்னா காக. ஸோ என்னுடைய தவறுக்காக அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா மேரி கல்தி கேலியே அப்படிங்கிற வார்த்தைகளை சேர்த்து சொல்கிறோம். ஸோ என்னுடைய தவறுக்காக என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா மேரி கல்தி கேலியே முझे माफ़ कीजिए, मेरी गलती के लिए मुझे माफ़ कीजिए அப்படின்னு கேட்கலாம். माफ़ी मांगना चाहता हूँ, माफ़ी मांगना चाहता हूँ. माफ़ी அப்படின்னா மன்னிப்பு, மாங்னா அப்படின்னா கேட்டல்ங்கிறது நமக்கு தெரியும். சாக்தா ஹூ அப்படின்னு சொன்னால் விரும்புகிறேன். இது ஒரு பையன் சொல்கிற மாதிரி சொல்கிறோம். இதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் சாக்தி ஹூ, சாக்தி ஹூ அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஸோ मेरी गलती के लिए मैं माफ़ी मांगना चाहता हूँ, मेरी गलती के लिए मैं माफ़ी मांगना चाहता हूँ அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னுடைய தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मेरी गलती के लिए मैं माफ़ी मांगना चाहती हूँ அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். अगला सेंटेंस, परेशानी के लिए, परेशानी के लिए. பரேஷானி அப்படின்னு சொல்லி சொன்னால் தொந்தரவுக்காக அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ தொந்தரவுக்காக மன்னிக்கவும் அப்படின்னு சொல்ல நினச்சா परेशानी के लिए माफ़ कीजिए, परेशानी के लिए माफ़ कीजिए அப்படின்னு சொல்லலாம். रुकावट के लिए, रुकावट के लिए. ஸோ रुकावट அப்படின்னு சொல்லி சொன்னால் குறுக்கிட்டதற்காக அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ रुकावट के लिए माफ़ कीजिए, रुकावट के लिए माफ़ कीजिए. ஸோ குறுக்கிட்டதற்காக மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். अब हमारा अगला सेंटेंस है, बीच में बोलने के लिए, बीच में बोलने के लिए. बीच में அப்படின்னா இடையில், நடுவில் அப்படிங்கிறது அர்த்தம். बोलने के लिए அப்படின்னு சொல்லி சொன்னால் பேசியதற்காக. ஸோ இடையில் பேசியதற்காக என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா बीच में बोलने के लिए मुझे माफ़ कीजिए, बीच में बोलने के लिए मुझे माफ़ कीजिए அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். मेरे लिए उसे, मेरे लिए उसे. எனக்காக அவனை அல்லது அவளை. உசே அப்படின்னு சொன்னால் அவனை அல்லது அவளைங்கிற அர்த்தம் வரும். எனக்காக அவனை மன்னியுங்கள், எனக்காக அவளை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்ல நினச்சா मेरे लिए उसे माफ़ कीजिए, मेरे लिए उसे माफ़ कीजिए அப்படிங்கிற வாக்கியத்தை பயன்படுத்தலாம். बुरा मत मानिए, बुरा मत मानिए.
தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது அர்த்தம். நார்மலாக புரானா கெட்ட அப்படிங்கிறது அர்த்தம். புராமத் மானியே அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அஞ்சானே மே கல்தி ஹோ கயி, அஞ்சானே மே கல்தி ஹோ கயி, அஞ்சானே மே அப்படின்னு சொன்னால் தெரியாமல், கல்தி ஹோ கயி தவறு நடந்துருச்சு, தெரியாமல் தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அஞ்சானே மே கல்தி ஹோ கயி அப்படின்னு சொல்கிறோம். தப்பாக எடுத்துக்காதீங்க, தெரியாமல் தவறு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல நினச்சிங்க அப்படின்னா புராமத் மானியே அஞ்சானே மே கல்தி ஹோ கயி முझे माफ़ कीजिए, புராமத் மானியே அஞ்சானே மே கல்தி ஹோ கயி मुझे माफ़ कीजिए அப்படிங்கிற வாக்கியத்தை பயன்படுத்தலாம். अब हमारा अगला सेंटेंस, मैं अपनी गलती सुधरना चाहता हूँ, मैं अपनी गलती सुधरना चाहता हूँ. ஸோ இந்த இடத்துல அப்பனி அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ செல்ஃபாக நாமளே நம்மளை பற்றி பேசும்போது அப்பனா அப்பனே அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படும். இந்த இடத்துல கல்தி அப்படிங்கிற வார்த்தை ஃபெமினைன் அப்படிங்கிறதுனால அப்பனி கல்தி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ மே அப்பனி கல்தி சுதர்னா சாக்தாகும், சுதர்னா சாக்தாகும் அப்படின்னா திருத்திக் கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு ஆண் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் சுதர்னா சாக்திகும் அப்படின்னு சொல்ல போகிறோம். மன்னிச்சுக்கோங்க, நான் என்னுடைய தவறை திருத்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மாஃப் கீஜியே மே அப்பனி கல்தி சுதர்னா சாக்தாகும் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். இதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மாஃப் கீஜியே மே அப்பனி கல்தி சுதர்னா சாக்தி ஹூம் அப்படின்னு சொல்லலாம். அக்லா சென்டென்ஸ், அரே சோடுதோ யார், அரே சோடுதோ யார். ஸோ அரே மற்றும் யார் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி நோட்டாக, ஒரு அஃபெக்ஷனேட்டாக ஒருத்தரை கூப்பிடும் போது அரேங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறோம், யாருங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறோம். சோடுதோ அப்படின்னா விட்டுடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ விடுப்பா அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னே அரே சோடுதோ யார் அப்படின்னு சொல்லலாம். माफ़ी मांगने की ज़रूरत नहीं है, माफ़ी मांगने की ज़रूरत नहीं है. ஸோ ஜரூரத் அப்படின்னா தேவைன்னு அர்த்தம், நகி ஜரூரத் அப்படின்னு சொன்னால் தேவை இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். மன்னிப்பு கேட்க தேவை இல்லை அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா மாஃபி மாங்னே கி ஜரூரத் நஹி ஹே அப்படின்னு சொல்லலாம். அரே சோடுதோ யார், மாஃபி மாங்னே கி ஜரூரத் நஹி ஹே அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா விடுப்பா, மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்படி யார்ட்டையா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அரே சோடுதோ யார், மாஃபி மாங்னே கி कोई ज़रूरत नहीं है அப்படின்னு பயன்படுத்தலாம். इसमें माफ़ी मांगने की कोई बात नहीं, इसमें माफ़ी मांगने की कोई बात नहीं. ஸோ இஸ்மே அப்படின்னு சொன்னால் இதில் அப்படிங்கிறது அர்த்தம். மாஃபி மாங்கினா அப்படின்னா மன்னிப்பு கேட்க நமக்கு தெரியும். கொய் பாத் நகி ஹே அப்படின்னா எதுவும் இல்லை, ஸோ இல்லை மன்னிப்பு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா இஸ்மே மாஃபி மாங்னே கி கொய் பாத் நகி ஹே அப்படின்னு சொல்லலாம். கிருப்பயா மேரி தரஃப் से उनसे माफ़ी मांगिए, கிருப்பயா மேரி தரஃப் से उनसे माफ़ी मांगिए. கிருப்பயா அப்படின்னா தயவு செய்து அப்படிங்கிறது அர்த்தம். மேரி தரஃப்சே என்னுடைய சார்பாக, கிருப்பயா மேரி தரஃப்சே அப்படின்னா தயவு செய்து என்னுடைய சார்பாக உன்சே மாஃபி மாங்கி, ஸோ அவரிடம் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம், அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ஸோ அப்போ அதை எடுத்துகிட்டு போக வந்திருக்கவங்க கிட்ட எனக்காக என் சார்பாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா கிருப்பயா மேரி தரஃப்சே உன்சே மாஃபி மாங்கியே அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் மாஃபி மாங்னா. ஸோ அடுத்தவங்கக்கிட்ட இனிமேட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஹிந்தியில் சொல்ல நினச்சா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் மாஃப் கீஜி அப்படிங்கிற வார்த்தைகளையும் அது கூட நம்ம பார்த்த காம்பினேஷன்ஸ் தேவைக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத், ஃபிர் மிலேங்கே.